ஜனவரி மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி படங்கள் வரலாம் தான் சொல்லணும். ஸோ பொங்கல் படங்கள் தான் இப்போ சர்வே ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம அப்கமிஷனுடைய வீக்லி டாப் 10 ட்ரெண்டிங் கவுண்டரில் போயிட்டு என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல 3 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்கிங் படத்தை பார்த்துலாம். ஆக்சுவலி இந்த படத்தை நான் வந்து கவுண்ட் டவுன் கொடுத்தோன்றதோட மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் இந்த படம் வந்து தேட்டரிக்கில் ஓடிட்டு இருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வந்த படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் தேட்டரிக்கில் ஓடலனாலும் லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே 50 நாள் கிட்ட வந்துருச்சு. ஆனால் அது நடுவில் 1-2 வாரம் தேட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. எனவே மென்ஷன் பண்ணுறதுக்கோசம் பேசியிருக்கேன் இந்த படத்தை. லாஸ்ட் வீக்கில் வந்து அவ்வளோ பொங்கல் படங்கள் இருக்கும்போதும் இது தேட்டரிக்கல் சர்வேன்றது ஏதோ ஒரு தேட்டரில் வச்சு ஓடிட்டு இருந்தாங்கன்ட்டு. அடுத்து நம்ம இதே கவுண்டரில் பார்க்க போகிற படம் சலார் படம் லாஸ்ட் வீக் வந்து 25 நாள் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரிக்கல தான் வச்சு ஓட்டி இருந்தாங்க. அது நம்ம அதுக்கு முன்னாடி வரவே பேசியிருப்போம். சலார் வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு வந்துடும் இல்லை வாஷ் அவுட் ஆகிடும் சொல்லிட்டு. ஸோ வாஷ் அவுட் ரேஞ்சு ஒரு தேட்டரிக்கல 25 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய படம். அடுத்து நம்ம இதே 10வது இடத்துல அக்வாமேன் அப்படின்ற படம் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஹாலிவுட் படம். ஹாலிவுட் படம்னாலே ஒரு கிரேஸ் இருக்கும். அதனால இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு தேட்டரில் சர்வே பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த 10வது இடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கவுண்ட் டவுன் கொடுத்துறதை தாண்டி மென்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த படம்லாம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் நம்ம லாங்குவேஜில் அதர் லாங்குவேஜில் வந்த பல படங்களுக்கு மத்தியில் சர்வே ஆச்சு ஓல்டு படங்களாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜோ படம் வந்து லாஸ்ட் வீக் ஓடுன்னு பார்த்தேன். ஆக்சுவலி 50வது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 60 நாளைக்கு கிட்ட இந்த படம் ஓடிடுன்னு பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் வீக்கில் பொங்கல் படங்கள் அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன படங்கள் தான் ஓடிச்சே தவிர ஜோ வந்து தேட்டரிகளில் சர்வே ஆகலை. எனவே ஜோ படம் 50 நாள் வரைக்குமே தேட்டரிகளில் நல்ல ஒரு இதில் ஓடிச்சு. இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் ஓடலனாலும் இந்த படம் பண்ண அந்த ரெக்கார்டுன்றதுலாம் பெருசு. ஆக்சுவலி ஹாட் ஸ்டாரில் வாங்கியிருக்காங்க. ரியோராஜை வந்து உங்களுக்கு பிக் பாஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு விஜய் டிவியில் வந்து பெருசாக்கி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலி ரியோராஜ் வந்து சன் மியூசிக்கில் தான் ஃபஸ்ட்டு வந்தார்னு நினைக்கிறேன் இந்த தொகுத்து வழங்குற மாதிரி. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் அவரை பிக் பாஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவரை பெருமைப்படுத்தினால லாஸ்ட்டாக அந்த பிளான் பண்ணி பண்ணணுன்ட்டு ஒரு மொக்க படத்தை கூட அவங்க தலையிலே கட்டியிருப்பாங்க. ரியோராஜ் நடிச்சிட்டாரு. ஸோ நம்ம ஆளாக போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹாட் ஸ்டாருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு அதுக்கு வந்து பிராய்ச்சித்தம் சேர்ற மாதிரி இந்த ஜோ படத்தோட ஓடிடி ரிலீஸும் உங்களுக்கு ஹாட் ஸ்டாருக்கு தான் போயிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக பலர் வந்து எப்போ வரும் கேட்டிருந்த அந்த ஜோ படம் ஹாட் ஸ்டாரில் வந்துருச்சு. தேட்டரிக்கல் சர்வே இல்லை. பட் இந்த படம் இவ்வளோ நாளாக பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம தாராளமாக இந்த கொண்டு தரலாம். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் சபாநாயகனும் லாஸ்ட் வீக்கில் வந்து 25 நாள் ஓடி இருக்கும். பட் இந்த படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வாஷ் அவுட்டில் காட்டுது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு தேட்டரிக்கல் ஏதாச்சும் கொடுத்தா வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 25 நாளோட முடிச்சிட்டாங்க போல இருக்கு போதும் சொல்லிட்டு. லாஸ்ட் வீக்கில் 4-5 தேட்டருக்கு மேலேயே ஓடிச்சு சபாநாயகன் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. ஆனால் இப்போ நான் வேலைக்கிழமை மார்னிங் பார்க்குற வரைக்கும் நெக்ஸ்ட் ஃப்ரைடேலேருந்து ஷோலாம் தான் இருக்கு. எனவே சபாநாயகன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் எடுத்தது. ஸோ 25 டே ரன்னும் முடிஞ்சிடுச்சு. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இந்த 2ம் ஓடிடியில் வந்த படம் தான். இல்லை முதல்ல ஜானி பார்த்துரும். ஜானி வந்து சோனி லீவ் ஓடிடியில் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டோட இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 ஹவருக்கு ஓடுறதான் பெரிய மைனஸ்ன்னு சொல்லணும். எனிவே சோனி லீவ் ஓடிடியில் தான் இருக்கு. ஸோ யாராச்சும் டைம் கிடைச்சது ரொம்ப வந்து போரிங்காக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த சீரிஸை பொறுமையாக பார்க்கலாம். பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் பெரிய ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் எடுத்துலன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம இதே 7வது இடத்துல பார்க்க போகிற படம் சிஓபி. இதுவும் ஓடிடி தான். ஆஹா ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கும். நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பொங்கலில் வந்ததுன்னு சொல்லிட்டு. அதுலேயே நிறைய பேசிட்டோம். இந்த சிஓபி கதைக்கிழமா ஆக்சுவலி 90s கிட்ஸோட அந்த குழந்தைகளோட மனப்பான்மையை வச்சு பலி கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலும் கடைசியாக ஒரு மெசேஜபிள் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி சின்னதாக ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்டோட உங்களுக்கு லைட்டாக கருத்தூசியம் போட்டு ஸோ அந்த மாதிரி படங்கள் விரும்புறவங்க இதை பார்க்கலாம். பெருசாக இந்த படத்துக்கும் ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் வந்துலன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் அனிமல். ஆக்சுவலி அனிமலை இவ்வளோ பெரிய டாப் கவுண்டரில் கொடுக்கணுமான்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தாலும் இல்லை கொடுப்போம் அப்படின்றது வசதாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அனிமலுக்கு வந்து நாளைக்கா இல்லை இன்னைக்கான்னு தெரியல 50வது நாள் வந்து இந்த படத்துக்கு தேட்டரிக்கல்லே ஓட போகுது. 2 தேட்டரிக்கலில் லாஸ்ட் பொங்கல் அவ்வளோ ரிலீஸ் இருந்தால் கூட 2 தேட்டரிக்கலில் ஓடிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக்லேயும் நெக்ஸ்ட் ஃப்ரைடேல இருந்து கூட பார்த்தீங்கன்னா சண்டே வரைக்கும் 2 தேட்டர் கொடுத்துருக்காங்க பிவிஆரில். நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் அனிமலை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்போம். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் செமையாக பொழந்து கட்டிடுச்சு. அதே சமயம் தமிழில் வந்து இது ஒரு டப்பிங் படம். அப்படி இருந்தும் இந்த அனிமல் படம் தமிழ்நாடு தேட்டரிக்கல்ல 50வது நாள் தொற்றுருக்கு. ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு குஷி ஜவான் இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல சர்வேலாம் எடுத்திருந்தாலும் 50வது நாளில் தேட்டரிக்கல் ரன்ன்றது கிடைக்காம போயிடுச்சு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே அனிமல் வந்து வாங்கியிருக்கு. அத்தனைக்கும் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து மோசமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ஐப்பு கோசமே தேட்டரிக்கல்ன்றது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அந்த ஒரு சப்போர்ட்ல தான் வருதுனாலும் ஆக்சுவலி சர்வேவிங்ன்றது வந்து அதுக்கு ஒரு கொடுப்பன வேணும்ல. ஸோ அதை அனிமல் படம் எடுத்துருக்குன்றனால தான் நம்ம இந்த அளவுக்கு டாப் கவுண்ட் கொடுத்துருக்கோம். தேட்டரிக்கல கம்பேர் பண்ணி ஆக்சுவலி இந்த படம் தான் அன்னபூர்ணி பார்க்கிங்லாம் வந்தது. பட் அந்த படங்கள்லாம் வந்து போயிடுச்சு. ஆனால் இந்த படம் இன்னும் சர்வேவிங் 2 தேட்டர் அனிமல் படத்து மேலே அதிர்ஷ்டம் அப்படியே பாய் போட்டு படுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு 50வது நாள் வரைக்கும் இருங்க. நம்ம இதே 6வது இடத்துலயே வந்து இன்னொரு படத்தை ஸ்பெஷல் மென்ஷன்ல பார்த்துலாம். ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் வரும்போதே பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி இங்கே தமிழ்நாட்டில் ஓடுற படங்களோட அந்த ரேஞ்சை வச்சு கவுண்டரில் கொடுப்போம் ஸ்பெஷல் மென்ஷனா. ஸோ அந்த மாதிரி இது ஃபெஸ்டிவல் டைமிங் ஆயிடுச்சுல. அந்த வகையில் நம்ம சைந்தவ் அப்படின்ற படத்தை நம்ம 6வது இடத்துல பார்த்தலாம். சைந்தவ் வந்து உங்களுக்கு வெங்கடேஷ் நடிச்ச படம் ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் தான் வாங்குச்சு. ஆனால் நம்ம அந்த ரிவ்யூ வீடியோலே பேசியிருப்போம் வெங்கடேஷ்லாம் இப்போ பெரிய மார்க்கெட்
இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர்கிட்டயே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வீக்கில் ஓடி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ படம் நல்லா இருந்தாலும் ஆக்டோட வால்யூம் பார்த்து தான் நம்ம தமிழ்நாட்டில் படங்கள் ஓடுதுன்றது ஒரு பெரிய ஒரு இதுவாக மாறிடுச்சு. அதுக்கேற்ப சைந்தவ் வந்து உங்களுக்கு ரொம்பவே தேட்டர் கம்மியாயிடுச்சுன்றதுனால அது ஒரு புது படம், ஆடியன்ஸும் ஓகே தான், சேம் டைம் ரிவ்யூவும் பெருசாக சொதப்பலன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் தேட்டருக்கு பெருசாக போயிடுச்சுன்றதுனால தான் இந்த ஒரு கவுண்டர். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஆனால் 3 படம் லாஸ்ட் இல்லையே பார்த்துருப்பீங்க. ஃபெஸ்டிவல் மென்ஷன் இல்லை முதல்ல வந்து நாசாமி ரங்கா நம்ம நாகார்ஜுன் நடித்த படம். இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜுக்கு மேலான ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் தேட்டரிக்கல நாகார்ஜுனா படம் போன வாரத்திலேயே ஒரு 10 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 6-7 தேட்டருக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நாகார்ஜுனுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரிவ்யூ விட்டார் ஃபில் ஆஃப் வீடியோலே பேசியிருப்போம். ஸோ அதுக்கேற்ப பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர்கள் கிடச்சிருக்கு. எனிவே சைந்தவ் நாசாமி ரங்கான்னு படத்தை கம்பேர் பண்ணும்போது நாசாமி ரங்கா சின்ன ஒரு நம்பர் கம்மியாக இருந்தாலும் இங்கே தேட்டரிகள்னு பார்க்கும்போது நாசாமி ரங்கா தேட்டரிகளில் சர்வே பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம இதே கவுண்டரில் அடுத்ததாக 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மேரி கிறிஸ்மஸ். நம்ம விஜய் சேதுபதி நடிச்சு பொங்கலுக்கு வந்த இந்த படம் போன வாரம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டருக்கு அந்த ரேஞ்சிலேயே ஓடிச்சு. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் லைட்டாக தேட்டர் கம் பண்ணியிருக்காங்க, ஒரு 5-6 தேட்டர். ஆக்சுவலி இந்த படத்துக்கான ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்ன்றது நிறையவே மிக்ஸ்டாக இருந்துட்டு இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, சுமாராக இருக்கு. ஸோ படம் ரியலாகவே எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொமான்ஸ் ஆடியன்ஸ் இவங்கள வந்து கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. மற்றபடி த்ரில்லர் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்போடு ரொம்ப கம்மி தான். கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி காதல்லையே வந்து இந்த படம் பார்க்கும்போதே இது ஒரு நாய்க்காதலா இல்லை கள்ளக்காதலா அப்படிலாம் பார்த்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் இது ஒரு தெய்வீக காதல் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். எனவே இந்த வாரம் எந்த படங்களும் இல்லை, இவங்க பெரிய ஹீரோ கேத்ரினா கைஃப் அப்புறம் விஜய் சேதுபதிலான்றதுனால இது சர்வே ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து இது ஒரு ஹிந்தி படமாக இருந்தாலும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி ராதிகா, ராஜேஷ், சண்முக சுந்தரம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு தமிழுக்கும் ஆக்சுவலி இது ஹிந்தி தான், ஏன்னா தமிழில் வந்து தனியாக பார்ட் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. உங்களை வச்சு மோஸ்ட்லி கேத்ரினா கைஃப் அண்ட் விஜய் சேதுபதி தான் இருப்பாங்க. இது அங்கே ஹிந்தியில் எப்படி ஓடுதோ என்னவோ நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த படங்களும் இல்லைன்றதுனால சர்வே ஆகிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் நிறைய படங்கள் வருது. ஸோ அப்போ எந்த மாதிரி சர்வே போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம். நம்ம இதே 5வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஆப்ரகாம் ஓசலர். நம்ம ஜெயராம் நடித்த படம். ஆக்சுவலி மம்முட்டியும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. எனவே இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு நிறைய விஷயங்கள் இருந்தது. அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணி லாஸ்ட் வீக்கில் நம்ம சிட்டியில் இருந்தோட இந்த வாரமும் அதே ஒரு தேட்டரிகளோட பார்க்க போனால் ஒரு 10 தேட்டர்ன்றது. ஸோ அந்த ஒரு தேட்டரிகள் அணி மலையாள படத்துக்குலாம் அவ்வளோதான தேட்டரிகள் கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ப 2வது வாரத்திலையும் இந்த ஆப்ரகாம் ஓசலர் வந்து சர்வே ஆகிட்டு இருக்கு. அதோட ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் எல்லாரையும் பெருசாக கவர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஸ்பெஷல் மென்ஷன்ல இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போகிற படம் அனுமான். அனுமான் வந்து ஒரு தெலுங்கு படம். ஆக்சுவலி இங்கே தமிழில் டப்பிங்கில் தான் வந்திருக்கு. பேன் இந்தியா பேன் வேர்ல்டு படம் சொல்லிட்டோம். அனுமான் பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலி தெலுங்குல வந்து அனுமான் படம் தான் பெருசாக ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்லணும். 100 கோடியாக வந்து உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன 2-3 நாள்லேயே அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் படமும் பெரிய பட்ஜெட் தான். எனிவே படம் வந்து ஒரு லாபகரமான படமாக அமையும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லலாம். ஃபெஸ்டிவல் டார்கெட்ல இந்த அனுமான் படம் வந்து ஆடியன்ஸை ஹிட் அடிச்சுன்னு தான் சொல்லணும். அது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தேட்டர் கிட்ட இந்த அனுமான் படம் வந்து போன வாரமும் வந்தது, இந்த வாரமும் சர்வே ஆகிட்டு இருக்கு. வரலட்சுமி வினய் எல்லாம் தமிழுக்கு ஏற்ற அந்த சில பேர்லாம் இருந்திருந்தாலும் இதை ஒரு ஓவராலா உட்காந்து பார்க்கும்போது ஆக்சுவலி உங்களுக்கு தெலுங்கு கான்செப்ட் அப்படின்றது தெரியுது கிளியரா. அதை தாண்டி தெலுங்குல இந்த அனுமான்றதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஏன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு ஸ்ரீராம், அனுமான் இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் வந்து பெருசாக வந்து வெறுப்பாங்க. என்னவோ அவங்கனாவோ பரம எதிரிகள் மாதிரி. ஏன்னா இங்கே ராவணனை ஹீரோவா பார்க்கறதுனால உங்களுக்கு ராமன் அனுமான்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வில்லன் ஆகிடுவாங்க. பட் தெலுங்கு தேசத்தில் அண்ட் வடகுலலாம் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் கண்கண்ட கடவுள். ஸோ அங்கே நல்லா போகிறது இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டிலையும் நல்லா போகுது. ஆனால் அனுமான் வந்து உங்களுக்கு தெலுங்குல இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றின்றது வந்து இங்கே தமிழில் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கே வந்து பெருசாக ஓடிட்டு இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 20 தேட்டர்கிட்ட தான் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம் தமிழ் வருஷனை வச்சு. நம்ம கொண்டு அடுத்ததாக இதே இடத்துல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் படமாக குண்டூர்காரம் படத்தை பார்த்துலாம். குண்டூர்காரம் நம்ம மகேஷ் பாபு நடிச்சு ஆக்சுவலி வழக்கமான கமர்ஷியல் படம். ஆனாலும் பெரிய ஹீரோக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படம் தான் அவங்க லைக் பண்ணுறாங்க. எங்கள் ரசிகர்கள் இவ்வளோ கொடுத்தா போதுங்க, அவங்க இதுக்கே வந்து ஆஹா ஓகோன்ட்டு போயிடுவாங்க, நாங்கள் புதுசாலாம் ட்ரை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே 3 நாளில் இந்த படமும் 167 கோடி கிட்ட வசூல் எடுத்துருச்சு. தெலுங்குல மட்டும் தான் வந்து ஆக்சுவலி ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த தெலுங்கு பதிப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தேட்டருக்கு வந்து நம்ம சிட்டியில் இப்போ 2வது வாரத்திலையும் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் போன வாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டூர்காரத்துக்கான புக்கிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ ஒரு டாப் ஹீரோ என்ன படம் கொடுத்தாலும் ஓடும்ன்றதுக்குலாம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய சாபம் வாங்கினது. அதெல்லாம் வந்து இந்த குண்டூர்காரம் படத்துக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. டாப் ஹீரோ படங்க ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் தேட்டரில் சர்வேவிங் இருக்கு. ஸோ நம்ம மற்ற படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே சர்வேவிங்கிறத கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். அப்படி பார்க்கும்போது மகேஷ் பாபோட குண்டூர்காரம் நல்லாவே சர்வே பண்ணி படம் ரிவ்யூ ஆன மொக்க தான். பட் தேட்டரிக்கல் சர்வே ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இந்த 2வது வாரத்தில்ன்றதுனால இந்த ஸ்பெஷல் மென்ஷன்ல இந்த அளவுக்கு டாப் கொண்டு கொடுத்துருக்கோம். ஆனால் தெலுங்குல பார்க்கும்போது அனுமான் கிட்ட அடி வாங்கி தான் சொல்லணும் குண்டூர்காரம். பட் நம்ம தமிழ்நாடு ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது இங்கே லாஸ்ட் பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல நல்ல புக்கிங் இருந்த அனுமானோடவே சொல்லலாம். அதே சமயம் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல் ரேஞ்சில் அனுமான் கூடவே சர்வேவிங்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம அந்த படத்துக்கூடயே கம்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே.
இது அருண் விஜய் எமி ஜாக்சன்லாம் நடிச்சு போன பொங்கலுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ரிவ்யூ ஹிட் ஆர் ஃப்ளாப் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன பொங்கலுக்கு வந்ததுலேயே இதுதான் வந்து என்னை கவர்ந்த படம், நிறைய பேரை கவர்ந்த படம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் இருந்து ஒவ்வொரு நாளும் அதிகபட்ச டிக்கெட் இன்க்ரீஸ்க்கு வந்து மிஷன் சாப்டர் 1 வந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வர்த்தான படம்ட்டே சொல்லலாம். ஆக்சுவலி தேட்டரிகள்ட்டு பார்க்கும்பொழுதும் பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1க்கு 20-25 தேட்டரிக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அனுமான விட இங்கே மிஷன் சாப்டர் 1 மேலே கொடுத்துருக்கோம். பட் அனுமான் வேற லெவல் ஒரு படமாக பெருசாக ஓடிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு லெவல்ட்டு பார்க்கும்பொழுது இங்கே படம் அச்சீவ்மெண்ட்லேயே நல்லா இருக்கு. அதே சமயம் தமிழ்நாடு தேட்டரிகளும் நல்லா இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணமா லைக்காவை சொல்லலாம். ஏன்னா லைக்கா படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கறனால தேட்டரிகள்ன்றது ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ரெண்டாவது வாரத்தில் சர்வே ஆகுதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதே விஷயம் வந்து உங்களுக்கு இந்த படத்தோட கதையை கேட்டவொடனே வேற ஏதாச்சும் ஒரு பெரிய ஹீரோ புக் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிருக்கும் இந்த படம். எனவே அருண் விஜயும் சூப்பராக வந்து இதில் செட் ஆகியிருக்காரு. எமி ஜாக்சன் கூட சொல்றேன். அதுக்கு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஓவர் ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நல்லா சர்வே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே எதுவுமே ஓரளவுக்கு பண்ணாம ஓரளவுக்கு ஆடியன்ஸே இந்த படத்தை வந்து ஹிட் அடிச்சு ரெண்டாவது வாரத்தில் நல்ல தேட்டரிகள்ல நம்ம தமிழ்நாட்டில் சர்வே கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் நாள் ரெண்டாவது நாள் எல்லாம் டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் போக போக வந்து ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, பொங்கலுக்கு வந்த படங்களே இந்த படம் தான் பெஸ்ட்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது நிஜமாலே உண்மைன்றது பொங்கலுக்கு வந்த எல்லா படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இனிமே மிஷன் சாப்டர் 1 நல்ல படம் அப்படின்றதால மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், தேட்டர் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் 3வது அதிகமாக ஓடுற தேட்டரிகள்ல இந்த படத்தை சொல்லலாம். அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் படத்தை ஆக்சுவலி ரெண்டாவது இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வச்சுட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு சின்ன டிஃப்ரெண்ட் தெரியுது. போன வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்த இந்த படம் வந்து இந்த வாரத்தில் தேட்டரிகள்ன்றது ஓரளவுக்கு அப்படியே நல்லா சர்வே பண்ணியிருந்தாலும் மெயின் ஸ்க்ரீன்ஸை வந்து ஈஸியாக சில இடங்களில் விட்டுச்சுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் விட முக்கியமாக இங்கே புக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே தெரியுது. உங்களுக்கு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங், ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் இருந்தாலும் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட இந்த கேப்டன் மில்லர் கம்மியாக தான் போச்சு. அந்த ஒரு ரீசனே போதும் நம்ம இந்த அளவுக்கு இந்த படம் போட்டியில் வந்து கொஞ்சம் அப்படியே இதுவாகிடுச்சுன்றது. இன்னொன்று வந்து இதுக்கு ஆப்போசிட்டுக்கு அந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் விட்டாங்க, ஆனால் இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் விடல. இத்தனைக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கில் ஒரு பெரிய படமாக எடுத்த ஒரு கேப்டன் மில்லர்ன்றது ரிவ்யூ ரேஞ்சில் வந்து ஓரளவுக்கு நல்ல சர்வேவிங் இருந்தாலும் தேட்டரிகள் ஆடியன்ஸால வந்து பெருசாக எடுப்பல. ஆக்சுவலி தீபாவளி விட படத்தை பொங்கலுக்கு விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. எனவே அதுக்கிட்ட கேப்டன் மில்லர் வந்து சர்வேவிங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கான சர்வேவிங் நல்லா போயிட்டு இருக்கு. பட் இந்த ஆளே இல்லாத ஒரு கிரவுண்டில் வந்து அடிச்சு நவுத்தும் 6 ரன் அப்படிலாம் எதிர்பார்த்தாக்கா ஸோ அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு பவுண்டரி ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு இந்த படம். எனவே அதர் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு சிவராஜ்குமார்லாம் வச்சு அங்கே கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சின்னதாக ஜெயிலரில் யூஸ் பண்ண மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. அதே மாதிரி சந்தீப் கிஷன் வந்து ஆந்திராண்டு பார்த்தாலும் அங்கே படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் இங்கே மானங்கிட்டு வந்து அனுமான்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் கேப்டன் மில்லர்லாம் வந்து உங்களுக்கு தெலுங்குல வரல. ஆக்சுவலி 25 தான் போகுது. அவனுக்கு சொல்லிட்டாங்க தெளிவாக எங்கள் படம் மட்டும் தான் இங்கே தெலுங்குல ரிலீஸ் ஆகணும், டப்பிங் படத்தெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கேப்டன் மில்லருக்கு அடி வாங்கியிருக்கு. எனிவே அது எப்படி வருது நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம். ஓவராலாக இங்கே தமிழில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் எதிர்பார்த்த ஒரு படம்ன்றது ஒரு சின்ன சர்க்கிள் கிடைச்சி தான் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கு தான் வேணும். அது படம் ரீதியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி படத்தில் மேக்கிங் சூப்பராக பண்ணிட்டாரு, இன்னும் பல விஷயங்கள் சூப்பராக பண்ணிட்டாரு. ஆனால் கதை கிளம்புறது மட்டும் பார்த்தீங்கன்னா வழக்கமான தனுஷ்க்கு இதே ஒரு கதைகளத்திலேயே ஓடிட்டு இருந்தா எவ்வளோ நாள் தான் ஆடியன்ஸும் இட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இது பொங்கல் ஃபெஸ்டிவலுங்க, இங்கெல்லாம் ஃபேமிலி ட்ராமா தாங்க எடுக்கணும். போன வருஷம் வாரிசே பார்த்து இல்லையா நம்ம, அதை விட்டு தேவையில்லாம துணிவு மாதிரி இங்கேயும் டமால் டிமில்ட்டு பெரிய பெரிய ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அடித்தடிட்டு போயிட்டு இருந்தா குழந்தைங்களாம் கூட்டிட்டு மக்கள் வரத்துக்கு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. இனிவே படம் வந்து சர்வேவிங்கில் மைல்டாக டவுன் கிடைச்சதுன்றதுனால நம்ம ஈஸியாக இந்த படத்தை ரெண்டாவது இடத்துக்கு ஒரு பாயிண்டை பிடிச்சி கவுண்டர் பண்ணிட்டோம். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அயலான். அயலான் படத்தை இந்த வாரம் நம்ம ஏன் முதல் இடத்துல பார்த்துருக்கோம்னா ஆக்சுவலி நம்ம கேப்டன் மில்லர்லேயே பேசிட்டோம். இந்த அயலானுக்கும் கேப்டன் மில்லருக்கும் சமமான ஒரு தேட்டரிக்கல் லாஸ்ட் வீக்கில் வந்து கிடைச்சிருந்தாலும் போக போக அயலானுக்கான அந்த தேட்டரிக்கல்ன்றது மெயின் ஸ்க்ரீன்ஸே சிலது எடுத்துருச்சு. ஆக்சுவலி தேட்டரிக்கல்ன்றது எண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இருந்தாலும் மெயின் ஸ்க்ரீன்ஸ்ன்றதை வந்து உங்களுக்கு அயலானுக்கு அதிகமாக கிடைச்சிட்ட மாதிரி தெரியுது. அதை தாண்டி இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஆச்சு. தேட்டரிக்கல் படம் ஓடும்போது ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்ன்றது அயலானுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆக்சுவலி கிட்ஸுகளை கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அது ஓடிட்டோம்ன்றதை தாண்டி சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆள் கிட்ஸுகளை கவர் பண்ணுற மாதிரி படம் எடுத்தா அது ஓடிட்டோம்ன்றதுக்கான ஒரு வெற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர் மேலே நிறைய நெகட்டிவிட்டிலாம் கொடுத்துருந்தாலும் இந்த பொங்கல் பந்தயத்தை மிக பெருசாக பார்த்துட்டு இருக்கும்போது சொதப்பலான ஒரு கதை அம்சத்தோட, ஏன்னா 1950 வர வேண்டிய கதை அந்த கதை அதை வச்சுட்டு இந்த டைம்ல ஹிட் அடிக்கிறதுன்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை. பட் அது சிவகார்த்திகேயன் மாதிரி ஒருத்தர் குழந்தைகளை குதூகலப்படுத்துற மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து அதிகமான படம் பார்க்குறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பழைய கதை. குழந்தைங்க போது அதிகபட்சம் நிறைய விஷயங்கள் தெரியாத பொழுது இந்த படத்துக்குள்ள தான் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு இது பெருசாக படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸை பார்க்க முடிஞ்சுது. அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே 3 நாள்லேயே 50 கோடி, ஸோ 100 கோடிலாம் கண்டிப்பாக தாண்டிடும். மாவீரன் மாதிரி உங்களுக்கு 80 அந்த மாதிரியே சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு படத்தோட பட்ஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா மிக பெருசு அயலானுக்கு. அதை ஓவராலாக கவர் அப் பண்ணி அதிகமான லாபத்தை இந்த படம் தருமா இல்லையன்றதுலாம் அடுத்த வாரம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா படம் வந்து இப்போ இந்த செகண்ட் வீக்கில் எதுவும் ரிலீஸ் ஆகலை. பட் நெக்ஸ்ட் வீக்கில் நிறைய எதிர்பார்ப்புக்குரிய படங்கள்லாம் இருக்குது.
ஸோ பார்ப்போம். ஆனால் இந்த 2வது வாரத்தில் அயலான்றது வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக சொல்லிடுற அளவுக்கு தியேட்டரிக்கலில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆடியன்ஸோட டேஸ்ட்லேயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 படத்தையும் பார்த்துட்டு கேப்டன் மில்லர் பரவாயில்லையா, அது பெருசாக போகும்னு பார்த்தாக்கா ஆடியன்ஸ் வேற மாதிரி ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். இங்கே நம்ம ரிவ்யூ அது இதுன்னு என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் தியேட்ரிக்கல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அயலான் தான் வந்து அதிகபட்சமாக பொங்கலுக்கு சர்வே ஆகி போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த படமும் தெலுங்குல வந்து உங்களுக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு வருது. ஸோ தெலுங்குலையும் இந்த படம் ஓரளவுக்கு சின்னதாக பிக்கப் ஆச்சுனாக்கா பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் படம். எனிவே அயலான் படம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரிலீஸ் ஆன 2வது வாரத்தில் நம்ம தாராளமாக நம்பர் 1 வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணில் படுது. அதெல்லாம் 3வது வாரத்திலையும் சர்வே ஆகி வருதா இல்லையான்றதை நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வருது. ஸோ ஸ்டே டியூனா இருங்க. அடுத்த வாரம் என்னென்ன படங்கள் என்னென்ன கொண்டு வந்து பார்த்துருவோம்.